Here comes lot number 11, M. Shyam Sundar from 7th A1. Lot number 11, Shyam Sundar from 7th A1. முக்கணிகளில் சிறந்தது ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களே, என் உடன் பிறாத சகோதர சகோதரிகளுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆன்மீக கதைகள். ஒரு நாள் ஒரு நாட்டின் அரசன் அவனது பிறந்த நாளின் போது அவனது பிரஜைகளுக்கு ஒரு அறிவிப்பு விடுகிறான். நாளை அனைவரும் எனது அரசவைக்கு அனைவரும் வாருங்கள், எனது அரசவை கஜானாவை நான் பார்வைக்கு வைக்கின்றேன் என்று ஒரு அறிவிப்பு விடுகிறார். மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மறுநாள் அதிகாலையிலே வந்துவிட்டனர். மறுநாள் காலையிலே வந்துவிட்டனர். அங்கு கஜானா வைக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் ஒருவராக வந்து அவரவர்களுக்கு தேவையான எடுத்துக்கொண்டே போய்கின்றே இருக்கின்றார்கள். அங்கு மூலையில் ஒரு சிறுவன் எதையுமே எடுக்காமல் நின்று கொண்டே இருக்கிறான். அதை பார்த்த அந்த அரசர் சிம்ஹாசனத்தை விட்டே இறங்கி சென்று, என்னப்பா தம்பி, உனக்கு பிடித்தது இங்கே எங்கும் இல்லையா என்று கூறுகிறார். அதற்கு அந்த சிறுவன் இருக்கு என்கிறது போர் தலையை ஆட்டுகிறான். அதற்கு அந்த அரசர் கூறுகிறான், இருக்கு என்றால் எடுத்துக்கொள் என்று கூறுகிறார். அதற்கு அந்த சிறுவன் மெதுவாக தயங்கி தயங்கி அரசரே வேணும் போல் கையை நீட்டுகிறான். அது அந்த அரசருக்கும் புரிந்தது, அங்கிருந்த பிரஜைகளுக்கும் புரிந்தது. அங்கிருந்த அனைவருக்கும் மிகுந்த ஆச்சரியம். ஆனால் அரசருக்கு ஆச்சரியத்தை காட்டிலும் மகிழ்ச்சியே அதிகமாக இருந்தது. நீதானா எனது அடுத்த புத்திரன், நீதான் அடுத்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். இந்த கடவுள் நமக்கு உலகம் என்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுத்திருக்கிறார். அதில் நாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கூறுகிறோம். ஆனால் அது மட்டுமே நம்மளுடைய ஆகிவிடும். ஆனால் நாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் அதிபதியான அந்த கடவுளையே நாம் பெற்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல குணங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்கள், தோல்விக்கு இப்படி ஒரு காரணமா என்று ஒரு கதைக்குள் செல்லலாம். சுகிசிவம் அவரது அனுபவத்தில் ஒரு வார்த்தை கூறுகிறார். நான் எனது சிறு வயதில் இளைய பாரதம் என்கிற ஒரு ஊடக தொழிலில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். எனது முதலாளி என்னிடம் சொன்னார், நாளை நீ ஜெயகாந்தனை பேட்டி எடுக்கப் போகிறாய் என்று கூறுகிறார். அதற்கு சுகிசிவம், யாரு ஜெயகாந்தனா? அவர் கவிதை எழுதி உச்சகட்டத்தில் இருக்கும் மிகப்பெரிய எழுத்தாளர். அவரையா நான் பேட்டி எடுக்கப் போகிறேன் என்று மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். அதற்கு அந்த முதலாளி, ஆமாம், நீ ஜெயகாந்தனை பேட்டி எடுக்கப் போகிறாய் என்று கூறுகிறார். அதற்கு முதலாளி கூறுகிறார், நாளை நீ ஜெயகாந்தனின் புத்தகங்களை படித்து கொண்டு செல், அங்கு நீ கேள்விகளை சரியாக கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். மறுநாள் சுகிசிவம் சென்று அவரிடம் கேட்கும்போது, எப்பொழுது சுகிசிவத்தை நான் பேட்டி எடுக்கப் போகிறேன் என்று கேட்கிறார். அதற்கு அவரது ஊடக முதலாளி சொல்கிறார், பேட்டி கேன்சல் ஆகிவிட்டது என்று கூறுகிறார். என்ன, பேட்டி கேன்சல் ஆகிவிட்டதா என்று அதிர்ச்சியுடன் கேட்கிறார். ஆம், பேட்டி கேன்சல் ஆகிவிட்டது என்று பொறுமையுடன் கூறுகிறார். அதற்கு 2 நாட்களுக்கு கழித்து சுகிசிவம் ஜெயகாந்தனை நேரில் சந்தித்து, ஏன் நீங்கள் எனது பேட்டியை கேட்கவில்லை என்று கேட்கிறார். அதற்கு ஜெயகாந்தன், நான் உனது தந்தை மீதும் உனது அண்ணன் மீதும் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். நான் என் வார்த்தைகளால் உன் மனதை புண்படுத்திவிட்டால் உனது அண்ணனுக்கும் உனது தந்தையாருக்கும் மிகுந்த மன கஷ்டம் ஏற்படுத்திவிடும் என்று, அதனால் தான் நான் உன்னை பேட்டியை கேன்சல் செய்தேன் என்று கூறுகிறார். இதிலிருந்து நான் தெரிந்தவை என்னவென்றால், நாம் மேலோட்டமாக பார்த்தால் அது தோல்வியாக தெரியும். ஆனால் நாம் உள்ளே சென்று பார்த்தால் அது நமக்கு மிகுந்த மரியாதையை தரும் சொல்லாக இருக்கும். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழட்டும், தோல்வி கிடைத்தால் அனுபவம் பெறட்டும். முடிவில் வணங்குவது என் வழக்கம். வாய்ப்பளித்தற்கு நன்றி, வணக்கம். ஆன்மீக கதைகளை பற்றி கூறிய ஷியாம் சுந்தருக்கு வாழ்த்துக்கள்.